ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்கறது சக்தி திருமகன். இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி வந்து ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதி கீழே ஒரு ஹட்டு மாதிரி இருக்காருங்க. அது எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கமிஷன் வாங்கிட்டு வேலையை முடிச்சு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு புரோக்கர் வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. டைரக்டா எதுவும் டீல் பண்ண மாட்டாரு. எல்லாருமே வந்து லிங்க் மூலமாக தான் எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஏதாவது ஒரு தப்போ இல்லை அவருக்கு ஏதாவது தோணுச்சுன்னா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் மாற்றுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கும் சப்போர்ட் பண்ணுவார். போலீஸு இந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய போஸ்டிங்கில். ஸோ அவங்களுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் சில கமிஷனை வாங்கிட்டு அதுக்கான வேலையை முடிச்சு கொடுப்பாரு. இப்படி தாங்க பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் பணத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு தான் சொல்லிக்கணும். ஸோ அந்த பணத்தெல்லாம் இவர் என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் வச்சு காட்டுறாங்க. அதாவது ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு, படிக்க முடியாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணியிருக்காரு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய பிரெயினுக்கு செம்மையாக வந்து வேலை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லிக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் இவரோட பிரில்லியண்டாக ஒருத்தன் இருக்கான். ஸோ அவனை அழிக்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காருன்ற ஒரு விஷயம் தெரியாது. அந்த ஆள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்றபடி தான் இந்த இந்தியா ஃபுல்லாகவே கேட்கணும், வேர்ல்டு வைடு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பிளான் பண்ணி பெரிய பணக்காரன் ஆகிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பான். பணம் மட்டும் சமைச்சா போதாது, அதிகாரம் நம்ம கையில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சீஃப் மினிஸ்டர்லேருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதமர் வரைக்கும் எல்லாத்தையும் வந்து அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஸோ அவனை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிளான் மூலமாக பண்ணுறாங்க. இதுக்கு முழுக்க காரணம்னா நம்ம விஜய் ஆண்டனி வந்து சின்ன வயசுலேருந்து வந்து அவங்க அம்மா இறந்து போகிறதுக்கு காரணமாக இருந்ததே அவன் தான். ஸோ அவனை எப்படியாவது பழிவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவனோட அதிகமாக நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு வந்து இப்போ அவனுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ என்ன நடந்தாலும் சரி, இவர் வந்து கமிஷன் வாங்கி கருப்பு பணம் மாதிரி வச்சுருந்தாரு பார்த்தீங்களா, அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து தேவைகளை பூர்த்தி செய்கிற விதமாக வந்து பணத்தை செலவு செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு பிரித்து கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழகத்துலையும் சரி, இந்தியா ஃபுல்லாக சரி, இந்த அரசியல் மூலமாக நடக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப அழகாக வந்து இந்த படம் மூலமாக காமிச்சிருக்காங்க. ஸோ மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற நோக்கத்தோட தான் இது பண்ணியிருக்காரு. ஆனால் முழுக்க கமிஷன் பண்ணி தான் இந்த வேலையும் பண்ணியிருக்காருன்றத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ விஜய் ஆண்டனிக்கு செம சூப்பர் படம் தான் இது நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே.